ஒரு திட்டத்தை தடை பண்றீங்களே, விடியல் பயணத்தை குறைக்கிறீங்களேன்றாங்க. உண்மையில சொன்னா அந்த பேருந்துகள் தரமற்று இருக்கு. இப்ப இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்பதானே வந்திருக்கோம், சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பெயர் மாத்தி அதை ஓட்டலாமா? இப்ப அந்த குப்பை விஷயமா ஒன்று சொன்னாரு. பில்லை கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 50 நாள்ல செஞ்சிட முடியாது. ஒரு பேட்டி இருக்கும், நான் ப்ளே பண்றேன். விவசாய கடன் சொல்லிங்க, விவசாய கடன் நாங்க முற்றிலும் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொல்லவே கிடையாது. இல்லைன்னா இந்த தரப்புல கேட்டுறேன். திரு அனந்தஜித், நிறைய விமர்சனங்கள் 60 நாட்கள்ல எதுவுமே நடக்கலன்ற கிட்டத்தட்ட அந்த இதுல தான் அவர் சொல்றாரு. மிக குறிப்பா ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, விவசாயிகளோட பிரச்சனைகளை தீர்க்கப்படலை, இப்படி தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க பார்வையில நிர்வாக ரீதியா அந்த 60 நாட்கள் எப்படி இருந்தது? முதல்ல வந்து இன்னைக்கு காலையில் வந்த ஒரு அறிக்கை, மத்திய உள்துறையோடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து இதுக்கப்புறம் உங்கள் மாநில பாடல்களை முதன்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பிரதமர்கிட்ட கொடுத்துருந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு பதில் வந்திருக்கு. எல்லா அரசு ஈவெண்ட்லையும் இதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்கும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து சுற்றறிக்கை வந்திருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு நான் உங்களுக்கு தரேன். இல்ல மத்திய அரசு மத்திய எல்லா நிகழ்ச்சியிலையும் பிரதமர் வந்தாலும். ஸோ இதை வந்து நான் ஒரு சாதனையாக பார்க்குறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முறையில் ஒரு அரசாங்கங்கள் எப்படி அணுகணும், எப்படி நமக்கான தேவைகளை வந்து நம்மளை விட அது ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு, அது ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் சரி, மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி, அதுக்கிட்ட இருந்து நமக்கு வேண்டியதை பெறப்படுறதுன்ற ஒன்று இருக்கு இல்லையா, முரட்டு பிடிவாதம் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா ஒன்று பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையாக இந்த இடத்துல முதல்ல அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது விஷயமா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தரேன். ஆனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த குப்பை விஷயமா ஒன்று சொன்னார். நான் செந்தில் என்ன சொல்கிறத வந்து ஒரு டேட்டா ப்ரூஃபாகவே நம்புகிறேன். அவர் வார்த்தைக்கு நான் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நம்பகத்தன்மை வச்சுருக்கேன். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 50 நாளில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு குப்பையை வார வேண்டிய ஒரு கம்பெனி மண்ணை லோடு எடுத்துகிட்டு போய் அந்த வெயிட்டுக்காக தான் அதை பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. வெயிட்டை லோடு போட்டு அதை கொடுத்து பில்லை கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 50 நாளில் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் அஃபென்ஸ். இது ஏற்கனவே 5 வருஷமாவோ 15 வருஷமாவோ ஒரு டெண்டரில் இவங்க இதையே பண்ணிட்டு இருந்திருக்கணும், அதை இன்றைக்கும் பண்ணுறாங்க. அதுதான் நீட்சி. இப்போ இது வந்து அரசாங்கம் தெரிய வரும்போது நாங்கள் அதை ஒன்னொன்றையும் சரி பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுடைய சுற்றுச்சூழல் திமுக தான் அப்படின்னு இது ஆமாங்க, இது எங்களுக்கு சரி பண்ணுறது ஒரு பாலிசி டிசிஷன்ஸை சரி பண்ணுறதுக்கும் எங்கெங்கெல்லாம் குற்றம் இருக்கோ அதை தேடி தேடி சரி பண்ணுறதுக்கும் ஒரு டைம் ஸ்பேன் எடுக்கும். இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னார் போகிற போக்கில், எங்களோட சுற்றுச்சூழல் அமைச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து அண்ணன் SS பாலாஜி சொல்லியிருக்கிறாரு, விசிகா முன்னாள் எம்எல்ஏன்னு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் டிரான்ஸ்ஃபரில் ஏதோ தப்பு இருக்குது, இதுதான் அவர் சொன்ன விஷயம். அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லாமல் அண்ணன் நகர்ந்துட்டாரு, அதை நான் சொல்கிறேன். இதில் என்ன குற்றச்சாட்டுனா வந்து அமைச்சருடைய ஃபேமிலியை சேர்ந்து யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அடிப்படையில் என் கேள்வி என்னென்னா, ஒரு டிரான்ஸ்ஃபரில் ஏற்கனவே ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஜோனாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்க்கான வேலைகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே இருந்தவங்க மேலே நிறைய பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை மினிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிடுச்சு. இது நான் பர்சனலாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதால் மினிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன், அஃபீஷியலாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து இந்தந்த இடத்துல அந்தந்த கம்பெனிஸ் கூட ஒரு நெக்ஸஸில் இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அரசாங்கத்துக்கு என்ன உரிமை? இந்த மாதிரி ஆட்களை முதல்ல வந்து ஒரு சர்வேலன்ஸ்க்கோ ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கோ மாற்று. ஏற்கனவே இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடியவங்க பெருசாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவங்க, சொத்து குழிப்பு டவுட் இல்லாதவங்களை கொண்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் போடு. இதுக்கு ஒரு அமைச்சருக்கு உரிமை இருக்கா இல்லையா? இது நடந்திருக்கு. இது நடந்தோன்னே என்ன நடக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சில ஊழல் பெருச்சாரிகள் இதை ஒரு ஃபஸ்ஸாக கிரியேட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு விசாரிச்சாருன்னு தெரியல. SS பாலாஜி அண்ணா அது ஒரு ட்விட்டாக போடுறாரு. அந்த ட்விட்டை தான் இன்னைக்கு செந்தில் அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு ஊழல் பண்ணவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சருக்கு உரிமை இல்லை. அதற்காக இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் கரப்ட் டு த கோர். அந்த சிஸ்டம்லேயே கரப்டாக இருப்பாங்க தெரியுமா, பியூரோக்ராட்ஸ். அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி மானிட்டர் பண்ணுற ஒரு மினிஸ்டரை, அவங்க சொத்து வழக்கு வரைக்கும் டேட்டா எடுத்து வச்சிருக்க ஒரு மினிஸ்டரை குத்தம் சொல்கிறோம். ஒரு திட்டத்தை தடை பண்றீங்களே, விடியல் பயணத்தை குறைக்கிறீங்களேன்றாங்க. உண்மையில சொன்னா அந்த பேருந்துகள் தரமற்று இருக்கு. அதை அப்படி தரமற்ற டிராவல்ல கொடுத்தீங்கன்னா பாதிப்பு யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அதை நிறுத்தி சரி பண்ண வேண்டிய சர்வீஸ் 5 ஆண்டுகள் அதான. அப்படித்தானே நீங்க பார்க்கலையானே, பஸ் வீல் இங்க நிற்கும், பஸ் அங்க நிற்கும்.
வீல கண்டு பஸ் போய் விழுந்தது, கொடைக்குள் மழை மாதிரி பஸ்ஸுக்குள்ள மழை, ஃபுட்போர்டு உடஞ்சி குழந்தைங்க டயர்ல சிக்கினது, பெண்கள் உடஞ்சி விழுந்தது, பார்த்ததே இல்லையா நம்ம இதெல்லாம்? இப்போ இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்பதானே வந்திருக்கோம், சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெயர் மாத்தி அதை ஓட்டலாமா? எனக்கு என்ன கேள்வினா, சரி நம்ம வந்து இலக்கியமாவே பேசுவோம், திமுக காரங்க இருக்காங்க, நான் சொல்றேன் பதில் பேரை சொல்றேன். மாத்திட்டா அந்த நீங்க சொல்ற இந்த குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடுமா? பேரை மாத்திட்டு இயக்கலாமான்னு கேட்கறேன். நான் என்ன சொல்றேன், விடியல்னு நீங்க வச்சிருக்கீங்க, அது காலையில மட்டும் குறிக்கும். நாங்க மகளிர் பயணம் சொல்றோம், 24/7 குறிக்கும். என்ன பிரச்சனை? நீங்க விடியல் மாடல் அரசு உங்க அரசுக்கு பேர் வச்சீங்க, எதுக்கு அந்த இதை நாங்க தொடரணும்? விடியல் என்பது மகளிருடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்துவது அப்படிங்கறதுடைய நோக்கத்தில் சொன்னது. சு வெங்கடேசன் சொன்னதுக்கு சொன்னாரு, நான் திருப்பி சொல்றேன். அதுக்காக நான் உடனே அவர் பேசின பேட்டி ஆடியோ கேட்டுட்டேன். இவர் எஸ்.எஸ். பாலாஜி இல்ல சு வெங்கடேசனுக்கு நீங்க சொன்னீங்க, அது கடந்த காலத்துல இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? சு வெங்கடேசனுக்கு அப்படி இல்ல, அவர் தெளிவா சொல்றாரு. சு வெங்கடேசன் அவர்லேண்ட் என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தூய்மை பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் கடந்த சில வாரங்களாக, ஒரு பேட்டி இருக்கும், நான் ப்ளே பண்றேன், கடந்த சில வாரங்களாக குப்பைகளை அகற்றல. மதுரை முழுக்க குப்பை தேங்கி கிடக்குது, குப்பை அப்படியே இருக்குது. மாறாக அந்த குப்பைக்கு பதிலாக மண்ணை கொட்டி கணக்கு காட்டி கடந்த சில வாரங்களாகன்னு மிக தெளிவாக சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க. இது ஏதோ நீண்ட காலமா நடக்கிற ஊழல், உடனே திருப்பி இதையும் உங்களுக்கு திமுக கணக்கு. நான் அதான் சொல்றேன், நீங்க அந்த நிறுவனத்துடைய தவறா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் திமுக கணக்குல எழுதி 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொறுப்பெடுத்து சரியா தப்பு சரி பண்றது. நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது இடத்துல இருக்கும்னா முதல்ல நீங்க இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இது போல எல்லா தூய்மை கான்ட்ராக்ட்ஸையும், தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட்ஸையும், அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸையும் தனியாருக்கு போறதுக்கு இருந்ததை எல்லாத்தையும் ஹோல்டில் போட்டுரும். இது ப்ராப்பரா மக்கள் கிட்ட கருத்து கேட்டு இதுக்கு என்ன வயபிள் சொல்யூஷனா இருக்க முடியும், மக்கள் அரசாங்கம் இதை எப்படி எடுத்து பண்ண முடியும், அதையும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம். அதையும் கடந்து போகாதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பிரைவேட் கான்ட்ராக்ட் இந்த 50 நாள்ல, நாங்க 50 நாள் யாருக்கும் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, என்னுடைய சப்ஜெக்ட் மை கரெக்ஷன். ஆனா என்னோட நாலேஜ் படி யாருக்கும் எதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து இந்த எல்லாத்தையும் ஹோல்ட்ல போட்டிருக்கோம், எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு திட்டத்தை முறைகேடா தடுக்கிறது தாவேக்கோட எண்ணம் கிடையாது. அப்படி தடுக்கிறவங்களா இருந்தோம்னா வந்த அன்னைக்கு அம்மா உணவகத்தை ஆரம்பிச்சு 85,000 பேர் அன்னைக்கு பீக்ல சாப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1,35,000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க ஆவரேஜா. முன்னாடியை விட தரம் நல்லா இருக்கு, சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் கூட்டு பொருள் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏன் அதை அம்மா உணவாக நடத்தணும், நாங்கள் அண்ணன் உணவமாக மாற்றணுமா? எங்களுக்கு இந்த வன்மம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பஸ் சரியில்லை, சர்வீஸ் பண்ணோம், புது பஸ் வாங்கணும், கரெக்ஷன் இருக்குன்னா எங்க பண்ணணும்? இது ஹோல்டு பண்ணி தானே பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் பிளண்டாகவும் குத்தம் சொல்லாதீங்க. இப்போ அந்த திட்டத்தை கைவிடுறோம்னா நீங்க கேட்கறது நியாயம். உண்மையில நாங்கள் அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போறோம். தமிழ்நாடு முழுக்கும் பெண்கள் பாதுகாப்பாக டிராவல் பண்றதுக்கான வழிவகை ஏற்படுத்த போறோம். இன்னைக்கு கரெக்ஷன் மோட்ல இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் எல்லா டிபார்ட்மெண்ட் லாஸ்ல இருக்குன்னு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 40,000 கோடி 49,000 கோடி நஷ்டத்துல இருக்கு. என்ன ஏதுன்னு ஸ்டாப் பண்ணாம செக் பண்ணாம எப்படி நம்ம முன்னாடி போக முடியும்? அப்படியே போயிட்டு இருந்தோம்னா எப்படி சரி பண்ண முடியும்? விவசாய கடன் சொல்லுங்க, விவசாய கடன் நாங்க முற்றிலும் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொல்லவே கிடையாது. இவ்வளவுக்கு வாங்கியிருக்கவங்களுக்கு இவ்வளவு இல்லைன்னா, நீங்க தஞ்சாவூர்ல பேசின தளபதி வீடியோ எடுத்து பாருங்க. சொன்னீங்க இது மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி கொடுக்கப்படும். இந்த மாதிரி இவ்வளவு கடன் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு. சிறு குறுனா என்ன? இல்லண்ணே, நான் சொல்றேன், அது இப்ப வரைக்கும் செட்டில் ஆகல. நேற்று பேசின முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாங்க, நான் கைவிட்ட மாட்டேன்னு. ஆமாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இன்னைக்கு தான் ஸ்வேரிங் பண்ணி 55 நாள் 60 நாள் ஆகுது. நிதி நிலைமை படுமோசமா இருக்கு. 13 லட்சம் கோடி ரூபாய் கடனை கொண்டு வந்து காத்துறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்ட்ரீம் ஒரு ரிலீஃப் கொடுக்குறோம். அந்த இன்ட்ரீம் ரிலீஃப் எது கொடுக்குறோம்னா, இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ காவேரி மேட்டூர்ல தண்ணி திறந்தாங்கனாக்கா விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும். ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்க முடியாட்டி அந்த அடுத்த கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விவசாயிகள் கந்துவட்டி கடனுக்குள்ள போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இமீடியட்டா ஒரு ரிலீஃப். கவர்மெண்ட்ல கஜானால காசெல்லாம் இல்லை, அவசர தேவையில ஒன்று பண்றோம். இது எல்லாத்தையும் பண்ணும்போது நாங்க இன்னும் ஒரு 5 வருஷம் ஆண்ட பிறகு, இப்ப திமுக 5 வருஷம் ஆண்டாங்க, ஏங்க நீட்டுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு 10% ஆக்கலன்னு நான் கேட்கலாம். ஏங்க இந்த மாதிரி தனியார் கல்லூரிகளுக்கு வந்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி கொடுத்தீங்க, அதனால சீட்ஸ் 600 சீட்ஸ் பாதிச்சிருக்கேன்னு நான் சொல்லலாம். 50 நாள் ஆண்டோடனே எங்க ஆட்சி முடிவுற்ற மாதிரி நீங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றது என்னது? நாங்க இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் ஒன்று செஞ்சிருக்கோம். 6 மாசத்துக்குள்ள அதுக்கான பாலிசி சேஞ்சஸ் வரும். இது ஒரு ப்ரொலாங்டு சேஞ்சா இருக்கும். அப்படிதானே பண்ண முடியும். நீங்க நினைக்கிறீங்களா வந்தோடனே ஒரு மந்திரக்கோலை போட்டு எல்லாத்தையும் ஓவர் நைட்ல மாற்ற முடியுமா? இஸ் தட் ஹவ் இட் ஒர்க்ஸ்? என்னோட படிச்சவங்க பெரிய நீங்களும் தொடக்கத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா 60 நாள் 6 மாதங்கள நாங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சீங்க. இப்ப திரும்ப ஒவ்வொரு நான் கேட்கறது 6 மாதம் விமர்சிக்காதீங்கன்னு கேட்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எப்படி வரும்னு அவங்களை கேட்கிறேன். புஷி ஆனதுக்கும் பேச விடுங்க. உங்க சகோதரி சொன்ன குற்றச்சாட்டு, அரசு வழக்கறிஞர் ஆடு திருண்டவரை, ஆடு களவாண்டவரை அரசு வழக்கறிஞராக போட்டுக்கிறாங்க. நான் பேரோட சொல்றேன், ஞானசுந்தரி உங்க கட்சி நிர்வாகி புஷி ஆனந்த் 30 லட்ச ரூபா கேட்டாங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் 2 பேர் பேசின போன் ஆடியோனாலும் இருக்கு, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கும் அப்படியே பதில் சொல்லுங்க. அந்த இல்ல நாங்க அதுக்கும் பதில் சொல்லிட்டோம்னே. இப்போ அண்ணன் கேட்கறனால திரும்ப அந்த பதில் நான் பதிவு பண்றேன். லா மினிஸ்டர் CTR அவர்கள் ஒரு பதில்
பதில் சார் நான் சொல்லிடுறேன், நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லா மினிஸ்டர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் தமிழகத்துல எப்போ மெரிட்டோரியஸா டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல பிபி எடுத்திருக்கீங்க? எப்பயுமே கட்சிக்காரங்க மாடு செயல் வச்சு போட்டுட்டு இருந்தீங்க. இப்பதான் நாங்க ப்ராப்பரா அப்ளிகேஷன் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரூட்ல ஒன்னு கொண்டு வர போஸ்டிங்கும் டெம்பரவரி போஸ்டிங் 6 மாசத்துக்கு தான் கொடுக்குறோம். 6 மாசத்துக்கு போடக்கூடிய ஒரு பிபி போஸ்டிங்க்கு நீங்களா இருந்தா காசு கொடுப்பீங்களா? அது ஒரு பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, 5 வருஷத்துக்கு இருக்க போறது கிடையாது. 6 மாசத்துக்கு தற்காலிகமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, நான் சொல்றேனே, கட்சின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, திமுக மாதிரி அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல ஒரு வன்மத்துல அந்த அம்மா எம்எல்ஏ சீட் கூட கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது, கொடுக்கலன்ற வன்மம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சா? அது போல அங்கொன்று இங்கொன்றுமா ப்ரூவ் பண்ண முடியாத அலிகேஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு அரசாங்கத்தை எப்படி நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க?